நீங்களாம் ஸ்கூலில் படிச்சிங்களா, புக்கில் படிச்சிங்களா, மண்புழு உரம் அதை ஆரம்பித்தவன் நாட்டுக்கு. நான் நினச்சேன் கொஞ்சம் சீக்கிரமாக பேசணுன்னா நல்லாயிருக்கும்ன்ட்டு. நான் குழந்தைங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். அதாவது எருவு தயாரிக்கிறத பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா கவனிப்போம். நான் எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிடறேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா இலைகள் மொத்தம் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம். கிராமத்து எக்கானமி இருக்கட்டும், வீட்டுக்காக இருக்கட்டும், உங்கள் வயலுக்காக இருக்கட்டும், உங்கள் எந்த இடத்துக்கும் இலை அப்படி இருக்கும்போது இலை பச்சையாக இருந்துச்சுன்னா நைட்ரோஜன் அதிகமாக இருக்கும், காஞ்சிடுதுன்னா கார்பன் அதிகமாக இருக்கும். இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எப்போதுமே சேர்க்கும்போது கார்பன் நைட்ரோஜனுக்கு 30க்கு மேலே போகக்கூடாது. இது வந்து ஞாபகம். அதுக்காக தான் எப்போதுமே இயற்கையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து 2 இலையும் சேர்த்து கொட்டும். இயற்கை பார்த்தீங்கன்னா 2 இலையும் சேர்த்து கொட்டும். பச்சை இலையும் அந்த காஞ்சி இலை சேர்ந்தால் தான் நமக்கு அருமையான எருவு தயாரிக்கும். அது இயற்கைக்கு தெரியும். இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இதான் அதோடைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. நான் டீட்டெயில் போக விரும்பல. 2 விதமாக எருவு தயாரிக்கலாம். காற்றுப்பற்று எருவு தயாரிக்கும் முறை, காற்றுப்பற்று எருவு தயாரிக்கும் முறை ஒன்று. 2வது காற்றுப்படாமல் எருவு தயாரிக்கிற முறை, அது பயோகேஸ் பிளான்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஆனரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 3வது வந்து மண்புழு உரம்பா. இது மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. இன்றைக்கி நிறைய வருமானம் இருக்குது, நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த மண்புழு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வகையான மண்புழுக்கள் உண்டு. கொஞ்சம் மனசில் வச்சுக்கிங்க. ஒன்று மேல்மட்ட புழு, ஒன்று நடுமட்ட புழு, ஒன்று அடிமட்ட புழு. 3 வகையான புழுக்கள். இதில் மேல்மட்ட புழு தான் வந்து நாங்கள் எருவு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம நாட்டு புழுக்கள். கொஞ்சம் மனசில் வச்சுக்கிங்க. இது நாட்டு புழுக்கள். இது வந்து நம்ம நாட்டு புழு, பெரியோனிக்ஸ்ங்கிற பேர். இதெல்லாம் தயவு செய்து மனசில் வைங்க. அதுக்கப்புறம் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நாங்கள் தனியாக சேர்ந்து பேசிக்குவோம். ஜஸ்ட் வச்சுக்கோங்க. இது வந்து வெளிநாட்டு புழு, ஐசினியா ஃபீட்டிடா அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் ரெகுலர்னு சொல்லுவாங்க. இது வடநாட்டில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. 3வது இந்த புழு தான் இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த புழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான்பா மண்புழு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. மண்புழு வந்து உணவு சாப்பிடுது. இந்த உணவு சாப்பிடும்போது அந்த சாப்பாடு உள்ளர போய் நல்லா அது வந்து பசைஞ்சு அந்த உணவு குடலுக்கு போய், குடலுக்கு உள்ளர போகும்போது ஒவ்வொருலையும் சிறுநீரகம் இருக்குது. சிறுநீரகம் வந்து உள்ளார யூரியாவை போடும், உணவில் கார்பன் இருக்கும். இது 2ம் கலந்து வெளியே வரதால் தான் மண்புழு உரம் சிறந்தது அப்படிங்கிறோம். புரியுதா ராஜா? இதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மண்புழுக்களை பார்த்தீங்கன்னா மண்புழுக்களை வந்து ஆண் புழு தனி பெண் புழு தனின்னு கிடையாது. ஒவ்வொரு புழுலையும் ஆண் உறுப்பும் இருக்குது, பெண் உறுப்பும் இருக்குது. இருந்தாலும் 2 புழு தேவை. அவங்க மேட் பண்ணி அதுலேருந்து கருமுட்டையை உருவாக்குவாங்க. இந்த கருமுட்டையிலேருந்து சின்ன புழு இப்படி தான் வெளியே வரும். இப்படி தான் சின்ன புழு வெளியே வரும். இந்த மாதிரி மண்புழுக்களை வச்சு நீங்கள் அருமையாக வந்து தயாரிக்கலாம். இதை மண்புழு தயாரிக்குது. சாணி நல்லா மக்க வச்சுட்டு சாணி ஆறுன பிறகு இந்த மாதிரி ஒரு போட்டு புழுவை போட்டு மேலே வரட்டி வச்சப்போ வரும். இவ்வளோதாங்க. சாணி நல்லா ஆறி போடணும், சூடு இருக்கக்கூடாது. சூடு ஆறின பிறகு போட்டு புழுவை போட்டு மேலே வரட்டி வச்சா போகிறோம். அருமையாக வந்து இதெல்லாம் புழுக்கள் வெளியே வந்து நல்லபடியாக மல்டிப்ளை ஆகும். இதான் மண்புழு வரும். சரி, என்கிட்ட சாணி இல்லை ஐயா, நிறைய பயோமாஸ் இருக்குது, அறுவடை பண்ண குப்பை இருக்குது. அந்த குப்பையை எடுத்து இந்த மாதிரி ஒரு கீழெல்லாம் இந்த குச்சியை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பயோமாஸ் இந்த மாதிரி போட்டு பயோமாஸில் நுண்ணுயிர் சேர்க்கணும். இது யார்கிட்டையும் நீங்கள் வாங்கக்கூடாது. நுண்ணுயிருக்கு வந்து பெஸ்ட்டு பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டுச்சாணம். மாட்டு சாணம் தண்ணியில் கலந்து அதுக்கு மேலே நல்லா தெளித்து விட்டிங்கன்னா அது பாட்டுன்னு அப்படியே லேயர் பை லேயர் போட்டு மேலே லூஸாக ஒரு பாலித்தீன் போட்டு விட்டிங்கன்னா உள்ளார சூடு அதிகமாகிட்டே போகும். இந்த சூடு ரொம்ப முக்கியம். எதுக்கு முக்கியம்னா தேவையற்ற நுண்ணுயிர்கள், தேவையற்ற கிருமிகள், தேவையற்ற விதைகள் அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் பெரட்டி விடணும். பெரட்டி விடும்போது ஸ்டீம் வெளியே வரும். அதுக்கப்புறம் இன்னொரு 15-20 நாளில் புஷ்ஷுன்னு இறங்கிடும். இறங்கின பிறகு ஆற வச்சு ஒரு ஜல்லடையில் போட்டு எடுத்து இது மண்புழுக்கு உணவாக கொடுக்கணும். நிறைய பேர் தெரியாமல் முதல்ல சேர்க்கும் போதே அதிலே புழு போட்டுருந்தீங்கன்னா புழு செத்துரும். ஏன்னா சூடு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஆறின பிறகு அந்த தொட்டியில் போட்டு மண்புழு உரம் தயாரித்து இதாங்க மண்புழு உரம். இந்த மண்புழு உரம் வந்து இன்றைக்கி ரொம்ப மகிமையாக இருக்குது. பல விதமான தொட்டிகளை தயாரிக்கலாம், கிரவுண்டில் போட்டு தயாரிக்கலாம், இந்த மாதிரி தொட்டிகள் தயாரிக்கலாம்.
இந்த மாதிரி 4 டேங்க் சிஸ்டம் கூட பண்ணலாம். நான் டைம் இல்லை, அதனால கொஞ்சம் சீக்கிரமாக போகிறேன். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள். சேதுராமன் இருக்கிறாங்க, ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட். இந்த மாதிரி 4 டேங்க் சிஸ்டம் இருக்குது. நான் டீட்டெயில் போக விரும்பலை. இது 4 டேங்க் சிஸ்டம் டைம் ஆகும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. 2 டேங்க் கூட போடலாம். இது தவிர்த்து இந்த தொட்டியை வந்து நான் தான் டிசைன் பண்ணது. இப்போ இந்த தொட்டி தான் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த தொட்டி மாதிரி நீங்கள் கட்டி விட்டீங்கன்னா இதில் எரு தயாரிக்கிறது ரொம்ப சிம்பிள். தொட்டி வேணும்னு அவசியம் கிடையாது, பட் இந்த மாதிரிலாம் தயாரிக்கலாம். ஒரு மண்புழு பண்ணும்போது மட்டும் வேற இந்த பாம்பு இந்த மாதிரி பொருட்கள் வந்து சாப்பிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு டேங்க் மாதிரி ஒரு வீடு மாதிரி ஒரு கட்டலாம். இண்டஸ்ட்ரிக்கு கூட நீங்கள் கன்சல்டண்ட்டாக போகலாம். நீங்கள் தொட்டி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி பிளாஸ்டிக்லேயே தொட்டி எல்லாம் அமேசான்லேயே கிடைக்கிது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். வெளிநாட்டிலையும் இப்படி தான்ப்பா பண்ணுறாங்க. நாங்கள் வந்து நம்ம இங்கே மட்டும் பண்ணல, வெளிநாட்டில் இது ஆஸ்திரேலியா நாட்டில் பண்ணுறாங்க, எரு தயாரிக்கிறாங்க. இது நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து இன்றைக்கி எரு தயாரிச்சுட்டு இருக்கிறோம். நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறோம். நிறைய இடங்கள் மக்களுக்கு தேவைப்படுது. தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இது கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த படங்கள் எல்லாமே வந்து இந்திய நாடு கூட யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தமிழ்நாடு மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதான் அதோடைய இடம். எவ்வளோ இடம் தேவைப்படும், அதான் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ சொல்லுங்கள். ஐ ட்ரை டு கைட் யூ அண்ட் டேக் யூ பீப்புள் த்ரூ இட். இதெல்லாம் டிசைன்ஸ், பல விதமான டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் படிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பித்து பண்ணணுன்னா தயவுசெய்து பண்ணுங்கள். இது பாருங்கள், மீரட்டில் பண்ணுறாங்க, பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க. அவங்க கீழே கிரவுண்ட்லேயே பண்ணுறாங்க இந்த மாதிரி ஷேடு போட்டு. யூபியில் நீங்கள் மண்புழு உரம் தயாரிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாம்பு வரும். இது வந்து பாம்பு கிடையாது, பிளனேரியன். இதை நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி வரும் மெதுவாக. இவர் வந்து மண்புழுவை ரசித்து சாப்பிட்ருவார். நீங்கள் எந்த மாதிரி எரு தயாரித்தாலும் இந்த மாதிரி சாப்பிட்ருவார் அவர். எந்த மாதிரி எரு தயாரித்தாலும் இந்த காண்டாமிருக வண்டுடைய லார்வா வரும், பார்த்துருப்பீங்க. இது வந்துச்சுன்னா இது வந்து வளர விட்டிங்கன்னா இது காண்டாமிருக வண்டா மாறும். இது வந்து தென்னை மரத்தை பாதிக்கும். அதனால் இந்த மாதிரி எரு தயாரிக்கும் போது நீங்கள் கோழிகளை கூட வளர்த்திங்கன்னா அதோடைய குஞ்சுகள் வந்து அது கோழிக்கு ஒரு நல்ல பிரியாணி. ஸோ அது நல்லா வளரும், கூடையே ப்ரோட்டீன் அதிகம் அதில். ரைட், இது மட்டும் பண்ணாதீங்க, கூடையே மற்ற பொருட்களையும் தயாரிங்க. வெர்மி வாஷ், இதான் வந்து லிக்விட் ஃபர்டிலைசர், இன்றைக்கி நல்ல விலைக்கு போகுது. அதே மாதிரி பஞ்சகாவியா, அவர் தான் டாக்டர் நடராஜன் கொடுமுடி ஆரம்பித்தார். பஞ்சகாவியா தயாரிக்கலாம் நீங்கள், 2 பேரும் சேர்ந்து பண்ண ஆராய்ச்சிகள் இது. அதே மாதிரி உங்ககிட்ட நிறைய பழங்கள் இருக்குது, மார்க்கெட் இருக்குது, பழம் ரொம்ப பழுத்து போச்சு, முட்டை ஓடு இருக்குது, அதை வச்சு நீங்கள் பழ ரசம் தயாரித்து விற்கலாம். மீன் அமைலம் நிறைய பேர் இன்றைக்கி தயாரித்து விற்கிறாங்க. மீன் அமைலம் ரொம்ப அருமையான பிஸ்னஸ், ஃபிஷ் அமைனோ ஆசிட்ஸ் அப்படின்ட்டு, அதையும் நீங்கள் தயாரிக்கலாம். அதே மாதிரி பயோ என்சைம் இன்னைக்கு நிறைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவும் நிறைய ஸ்டார்ட் அப். இது கூட வந்து நிறைய வந்து வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பழம், வாழைப்பழ தோலை மக்க வச்சியே நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிங்கன்னா அருமையான ஃபர்டிலைசர் பூச்செடிகளுக்கு. வீட்டில் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா பழம் சாப்பிட்ட பிறகு வாழைத்தோலை ஒரு பாட்டிலில் போட்டு தண்ணியை போட்டு ஒரு 2-3 நாள் வச்சுருங்க. வடிகட்டி எடுத்து ஸ்ப்ரே பண்ணாலே போகிறோம், அழகாக பூக்கள் வளரும். பொட்டாசியம் இருக்குது. அதே மாதிரி முட்டை ஓடு எடுத்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்துடணும். ஏன்னா உள்ளார ஜவ்வு இருக்கும், அந்த ஜவ்வு காஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் போட்டு கூட வினேகர் வந்து அஸ்டிக் ஆசிட், 2யும் போட்டிங்கன்னா அழகாக உள்ளார வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். 2 நாளில் ஃபர்டிலைசர் ரெடி. இதை கூட டைல்யூட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதான் மண்புழு. அடிக்கடி பார்க்க முடிகிறது, யானையை கூட பார்க்க முடியவில்லை இன்றைக்கு மண்புழுக்களை. அந்த நிலைமைக்கு நாங்கள் வந்தாச்சு ராஜா, ஏதாவது செஞ்சாகணும். இதுதான் என்னுடைய முதல் கருத்து. மண்புழை பற்றி வெளியிட்டேன் நான் 92. 78, 79 இந்த ஆராய்ச்சி ஆரம்பித்தேன். இதை 92 ரிலீஸ் பண்ணேன். இதை 92 வெர்மி வாஷ். இதான் மொதல் ஆர்கானிக் ஃபார்மிங் கூட்டம். அந்த கூட்டத்தில் பெர்னார்டும் நானும் வந்து இந்த நடத்தணும் இந்த கூட்டத்தை. அங்கே நம்மாழ்வார் வந்து பார்ட்டிசிபேண்ட் வந்தார். அப்போலேருந்து நாங்கள் நண்பர்கள். நம்மாழ்வார் உட்காந்துருக்காரு பாருங்கள். அப்போலேருந்து நண்பர்கள் நாங்கள். அப்போலேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணது. இதான் வந்து வெர்மி வாஷ் 95 ஆரம்பித்து கொடுத்த நாட்டுக்கு. அதே மாதிரி வந்து மாடி தோட்டம் இன்றைக்கி பேசுகிறாங்களே, அது 99 நான் ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் எல்லாம் நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்னுடைய ஆராய்ச்சியில் எனக்கு கிடைச்ச முக்கியஸ்தம் என்னென்னா, உங்களை நிறைய பேர் இந்த புக்கு படிச்சிருப்பீங்க 10ஆம் வகுப்பில் பெரியவங்க.
படித்த மாதிரி ஞாபகம் இருக்கா? அந்த புக்கில் நீங்கள் படிச்சீங்களா ராஜா? வெர்மெட்டிக்ங்கிற வார்த்தையை உருவாக்கியவர் முனைவர் சுல்தான் இஸ்மாயில் தான் உங்கள் முன்னால் நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா நிம்மதியாக அவங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அவங்க டைம் அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் இவ்வளோ நேரம் இழுத்துட்டாங்க. இதான் நீங்கள் படித்த புக்கு. இப்போ படிக்கிற பிள்ளைங்க உங்கள் 11வது புக்கு எழுதினவன், உங்கள் 12வது புக்கு நீங்கள் என்னை பற்றி புக்லேயே படிப்பீங்க. ஆழ்வாரும் நானும், நான் வேற யாரும் கிடையாது. ஆரம்பித்து கல்விக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவன். அதனால் தயவுசெய்து உங்ககிட்ட இதை வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக பண்ணி கொண்டு போகணும்னு மனசில் இருந்துச்சுன்னா, ரொம்ப எனக்கு பெருமை என்னன்னா, இன்னைக்கு குடியரசு தினம் வாழ்த்துக்கள். குடியரசு தினமுக்கு வேளாண்மை துறையுடைய அந்த இது போவோம் இல்லையா, லாரி டப்ளோ அப்படின்வோம், அந்த ஊர்வலத்தில் இன்னைக்கு முதலமைச்சருடைய மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் மண்புழு வந்து பெருமை கொடுத்து மண்புழு உரத்தை வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அவங்களுக்கு நன்றி, பெருமையாக இருக்குது. இயற்கை விவசாயத்தை சம்மந்தப்பட்ட பாலிசியும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஐ வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் கமிட்டி விச் ரோட் அபவுட் இட். ஸோ அதனால் வந்து தாராளமாக பண்ணுங்க. இதுக்கெல்லாம் பயிற்சி தேவையில்லை ராஜா, இதுக்கெல்லாம் தேவை முயற்சி பண்ணுங்க, வாழ்க்கையில் முன்னேற முடியும். என்னுடைய ஒரே ஒரு கருத்து தான் சொல்வேன் நான் எப்பொழுதுமே. இவங்க எல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க மோட்டிவேஷனை பற்றி. இந்த கைரேகை இருக்க, இது தனிப்பட்ட இருக்குமா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்குமா? தனிப்பட்டது தானே. இந்த தனிப்பட்ட கைரேகை ஓட நாங்கள் உலகத்தில் வந்தோம். போகிறதுக்கு முந்தி நம்ம கைரேகையை பதிவு பண்ணிட்டு போகணுமா போகக்கூடாதா? பண்ணணும். முயற்சி பண்ணுங்க ராஜா. ஒரே ஒரு இன்னொரு விஷயம், இந்த போர்ட்டரை பார்த்துருக்கிறீங்களா? போர்ட்டர் ரயில்வே ஸ்டேஷனில் அவர் என்ன தூக்குவார்? லக்கேஜ் என்ன வெயிட்னு சொல்லாமா? வெயிட்டை தூக்குறாரு. வெயிட் லிஃப்டர் என்ன தூக்குறாரு? அவரும் வெயிட்டு தான் தூக்குறாரு. போர்ட்டரும் வெயிட்டு தான் தூக்குறாரு, வெயிட் லிஃப்டரும் வெயிட்டு தான் தூக்குறாரு. வெயிட் அதிகமாக போர்ட்டருக்கு பாரம், வெயிட் லிஃப்டருக்கு கௌரவம், கோல்டு மெடல் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில் எந்த இது பண்ணாலும் சரி, வர பிரச்சனைகள் அந்த வெயிட். நீ வாழ்க்கையில் போர்ட்டரா இருக்க விரும்புறியா, வெயிட் லிஃப்டர் ஆக விரும்புறியா? அது யார் கையில் இருக்கு? உங்க கையில் இருக்கு. என்ன படிக்கணும்னு யோசிக்காத, எது வேணாலும் படி. நான் படித்தது விலங்கியல். எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிங்க, நல்லபடியாக படிங்க, பேஷனோட படிங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.